வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன். ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் என்பது வெள்ளிக்கிழமையில் பிறக்க இருக்கின்றது. சிம்ம ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே 2-11 கூடையரும் பதாதித்ய யோகத்திலே புதனும் சூரியனும் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அதே சமயத்தில் ராசியை ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு வரப்போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் இருக்கின்ற இங்கே ராசி பலமாக இருக்கின்றது. சிம்ம ராசிக்கு ராசி அதிபதியே பலமாக இருக்கின்ற மாதம் இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆவணி அமாவாசை என்பது நடைபெற இருக்கின்றது. அந்த மாதங்களிலே திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக பெரியோர்கள் முன்னோர்களின் நினைவு கொண்டு செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வெளிச்சத்தையும் நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறப்புகின்ற ஒரு அமைப்பு உங்களுடைய பெரியோர்களால் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த பெரியோர்களின் ஆசையை பெறுகின்றதற்கு இந்த திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். அற்புதமான இந்த சூரியனும் சந்திரனும் ராசியிலே சேரப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது ஒன்று கடந்த மாதங்களிலே கடகராசிக்கு இருந்தது, மற்றொன்று ஆடி மாதங்களிலே கடகராசிக்கு இருந்தது. இந்த ஆவணி மாதங்களிலே சிம்ம ராசிக்கு இருக்கின்றது. அதுவும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆவணி மாதம் 6ஆம் தேதி இந்த அமாவாசை என்பது நடைபெற இருக்கின்றது. அந்த அமாவாசையிலே கலந்து கொள்கின்றவர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு உயர்வுகள் கிடைக்கும். இந்த சிம்மராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலுடைய ராசி பலன் என்பது 12ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் அமைப்பெறுகின்றது. 11வது இடத்திலே 3-10 குடையவர் சுக்கிர பகவானும் 5-8 என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் இணைந்து 11வது இடத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றது. கண்டிப்பாக குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றம். இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆசை அபிலாஷைகளை குறிக்கக்கூடியது, மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடியது. நீங்கள் செய்கின்ற தொழில் வேலைகளிலே வரக்கூடிய ஒவ்வொரு வருமானங்களையும் பொருளாதாரத்தையும் சொல்லக்கூடியது. அந்த ஸ்தானாதிபதி மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியுமாக இருக்கின்றது. இந்த ஸ்தானம் என்பது சிம்ம ராசிக்கு, சிம்மம் என்பதே உழைப்புகளுக்கெல்லாம் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. உழைப்புகளிலே மிகவும் தெளிவு, சிந்தனை, உயர்ந்த நோக்கத்துடனும் நீதி நேர்மை தர்மத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. அது மட்டுமல்லாதது, இது ஒரு நெருப்பு ராசி. மலையும் சார்ந்த இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி. நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய நீர்க்கு ராசியிலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில வேலைகளிலே இருக்கின்றவர்கள் தடுமாற்றங்களும், 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்திலே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய 4-9 கூட 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதங்களிலே கொஞ்சம் கவனமாக பின்பற்ற வேண்டியது. அது எந்த இடம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய விரயஸ்தானம் தூங்குகின்ற இடங்களாகவும் இருக்கலாம், உங்களுடைய 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாகவும் இருக்கலாம். இந்த செவ்வாய் பகவான் பார்க்க இருக்கின்றதும் சூரிய பகவான் பார்க்க இருக்கின்றதும் 6ஆம் இடம் வேலை செய்கின்ற இடமாகவும் இருக்கலாம். இந்த இடங்களிலே வேலை செய்கின்ற நேர்கள் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே கண்டிப்பாக கொஞ்சம் பயம் பத்திரமாகவும் கவனமாகவும் நிதானத்தமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அபாயம் இல்லாத நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்ற மாதம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு 3ஆம் இடத்தில் மட்டுமல்ல 7ஆம் இடத்திலே விழுகின்றது. 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மை, உங்களுடைய சிந்தனை நல்லதொரு மாற்றம், உயர்ந்த நோக்கத்துடன் ஆசை, பொருளாதார சம்பந்தப்பட்ட நோக்கத்துடன் இந்த மாதம் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. சிறுதூர பயணங்களிலே தொழில்களுக்காக செய்யக்கூடிய வேலைகளும் அனைத்தும் அற்புதமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம். சிம்ம ராசி என்பது சிம்மாசனத்தின் அதிபதி 12ஆம் இடத்திலே இருந்தாலும் இந்த 12ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியை அடைய பெறுகின்ற ஒரு அற்புதமும் இந்த மாதங்களிலே இருக்க பெறுகின்றது. அதே வகையில் விரய செலவுகள், தொழில் வேலைகளை விட்டு இன்னொரு வேலை மாற்றுகின்றவர்களுக்கும், பொருளாதார உயர்வுகளுக்காக வேலையை விட்டு இன்னொரு வேலைகளை மாற்றக்கூடியவர்களுக்கும், நோய் கடன் வம்பு வழக்குகளிலே விரய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அதுகளிலே நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. காரணம், உங்களுடைய 12ஆம் இடத்ததிபதி முயற்சி ஸ்தானத்திலே இருந்து அவருடைய பார்வையும் சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தை திரிகோணத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே விரைய செலவுகளிலே நல்லதொரு மாற்றத்தையும், மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்க பெறுகின்றது. 2 கூட ஒரு 12ஆம் இடத்திலே வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய மாற்றங்கள் இல்லை என்றாலும் கூட ஒரு சில மருத்துவ செலவுகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விரைய செலவுகள், தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. புத்திகாரகன் 2 தனவாக்க குடும்ப ஸ்தானாதிபதி, மூத்த சகோதரன் ஆசை அபிலாஷைகள் சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி விரைய ஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது ஒரு சில பொருளாதார சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே தேவையில்லாத விரைய செலவுகள் வருகின்ற ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் செய்கின்ற செலவுகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. அதுவும் வேலைகளுக்காக செய்யக்கூடியது, உடம்பு உபாதைகளுக்காகவும்
செய்யக்கூடிய ஒரு மாற்றங்களாகவும் வேலைகளிலே இடமாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதங்களிலே வெள்ளிக்கிழமையிலே வருகின்றது. இந்த வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய அதிபதி குரு சுக்கிரன் தொடர்பு 11வது இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. இது 5ஆம் இடம் என்பதே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது நெருப்பின் கோமத்தை போன்று இருக்கக்கூடியது. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது தெய்வங்களின் அருட்கடாட்சம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு ராசி லக்னம் என்று சொன்னால் அது சிம்ம ராசியாக இருக்கின்றது. குழந்தைகளின் படிப்புகளாக குழந்தைகள் தலையெடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்புகளும், அந்த குழந்தைகள் உயர்ந்த நோக்கத்துடன் உயர்ந்த அந்தஸ்துடனும் பெரிய மனிதர்களாகவும் உயர்ந்த மனிதர்களாகவும் வரக்கூடிய ஒரு ராசி என்று சொல்ல போனால் இது சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கின்றது. அந்த உங்களுடைய சிம்ம ராசி அதிபதி ராசிக்கார நீங்கள் லக்னக்கார நீங்கள் நீங்களாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனைகளும் அறிவு மென்மையும் உயர்ந்த மனிதனாகவும் பெரிய மனிதர்களாகவும் நல்ல சிந்தனைகளாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கும் மற்றவர்களை உயர்ந்தவர்களாக எடுத்துக்கொள்கின்றவர்களுக்கும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு ராசி என்று சொன்னால் இது சிற ராசி. நிரந்தரமாக செய்யக்கூடியது ஒரு அமைப்பு. உங்களுடைய பூர்வ புண்ணியசானமும் நிரந்தரமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கும். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு சிந்தனைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை காரணம் இந்த 5 குடையவர் 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஆசை அபிலாசைகளை நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்லாதது 8 குடையவரும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே குலதெய்வங்களிலே ஒரு சில 3ஆம் இடத்ததிபதி மாரகாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடம் 8ஆம் இடம் மாரகசானங்கள் சம்பந்தப்படுகின்ற பொழுது குலதெய்வங்களிலே ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் நல்லதொரு மாற்றத்தை சுபகிரகங்கள் 11ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய சாணத்தையும் புத்திர சாணத்தையும் குழந்தை சாணத்தையும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் இதனால் வரையில் இந்த மாதங்களிலே உங்களுக்கு முயற்சி சாணாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதி கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய பெண்களை குறிக்கக்கூடிய அத்தைகளை குறிக்கக்கூடிய சகோதரிகளை குறிக்கக்கூடிய இந்த கிரகம் என்பது 11வது இடத்திலே குரு சுக்கிரன் தொடர்புகளிலே 7ஆம் இடத்திலே வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் அமைகின்றது. இதனால் வரையில் தடை தாமதங்கள் கல்யாணம் ஆகாத நேர்களுக்கும் கல்யாணம் அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம். புத்திரபாக்கியம் கிடைக்காத நேர்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களிலே ராகு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது. 7ஆம் இடத்தை ராகு பகவான் ராகு நட்சத்திரத்திலே குரு பகவானும் குருவின் நட்சத்திரத்திலே ராகு பகவானும் ஒன்றுக்கொண்டு நட்சத்திர பரிவர்த்தனையிலே இந்த மாதமும் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்களுக்காக அலைந்து திரிந்தவர்களும் தடுமாற்றத்தையும் மனவேதனையும் இருக்கின்றவர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதங்களிலே இந்த நவகிரகங்களில் சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு அனுகிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளிலே உங்களுடைய சிந்தனைகளிலே வேதனை இல்லாத சிந்தனைகளிலே சிற்பிகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு இருக்க பெறுகின்றது. குருவும் சுக்கிரனும் தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசியில் காற்று வேகத்தில் நீங்கள் நினைத்ததை சிந்தித்ததை உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. அது வெள்ளிக்கிழமையிலே பிறக்க இருக்கின்றது. முயற்சி சாண 10ஆம் இடம் எடுக்கின்ற வேலையத்திலே உங்களுக்கு நடைபெறுகின்றது. 4-9 கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தாய் தகப்பனை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மாங்கல்ய காரகன் பூமி காரகன் இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய அடிதடிகளை பற்றி சொல்லக்கூடியவர்களையும் கோர்ட்டு கேசு ஒம்பு வழக்குகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ராகு பகவான் செவ்வாய் பகவான் சனி பகவான் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு. கூட்டாளி கணவன் மனைவி நண்பர் கூட்டு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் தொழில் சனாதிபதி பலமாக திரிகோணத்தை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றம். 6ஆம் இடத்தையும் ராசி அதிபதியும் தொடர்பு இருக்கின்றது. அது ஒரு லாபாதிபதியும் தொடர்பு இருக்கின்றது. வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் உன்னதத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. குடும்ப ஸ்தானங்களில் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஏமாற்றம் தடுமாற்றங்கள் அபாயங்கள் வருகின்றது. மருத்துவமனையில் இருக்கின்றவர்களுக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக ஆயுள் சம்பந்தப்பட்ட தடுமாற்றம் ஏமாற்றம் இல்லாத ஒரு அமைப்பு. சுகாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 9ஆம் இடத்தை 9 கூட பார்க்கின்றது. ஆரோக்கியத்திலே அந்தஸ்திலே மதிப்பு மரியாதை பெரியவர்களின் உயர்வுகள் கிடைக்க பெறுகின்ற தகப்பனார்களால் அற்புதமான வெற்றிகளையும் உயர்வுகளையும் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்துகள் கூடுகின்ற ஒரு அற்புதம். ராசியிலே சூரிய பகவான் வரப்போகின்ற காரணத்தினாலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தை குடும்பஸ்தானங்கள் பலமாகவும் விரையாதிபதி 3ஆம் இடத்திலே எடுத்த நேரத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கின்ற காரியங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே நடைபெறுகின்றது. ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே உங்களுக்கு நடைபெறுகின்றவர்களும் இருக்கின்றவர்களும் கண்டிப்பாக இதிலே கலந்து கொண்டால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த அமாவாசை என்பதும் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும். 2ஆம் இடத்ததிபதியும்
12ஆம் இடத்திலே 11 குடையவரும் 12ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடம் 6ஆம் இடத்தை சுட்டி காட்டுகின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனம் நிதானமாக இருந்தாலும் அந்த தடுமாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும் 3ஆம் இடத்திலே விரையாதிபதியும் இருக்கின்றதும் நீங்கள் எடுக்கின்ற வேகங்கள் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் செலவுகளாக இருக்கின்றது என்று நினைக்காமல் கண்டிப்பாக அது உயர்ந்த நோக்கத்துடன் உங்களுக்கு பெறுகின்றது. உங்களுடைய சிந்தனையில் நல்ல போக்கிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் உயர்வுகளை கொடுக்கின்ற வகையிலே நவகிரக நாயகர்கள் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார்கள். கண்டிப்பாக அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது சிம்மம் என்பதே சிம்மாசனத்தின் அதிபதி என்பதே விரயசானத்தில் இருந்தாலும் அதுவும் இங்கே கடனுக்காக 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. வம்பு வழக்கு கோர்ட்டு எதிர்ப்புகளை சொல்லக்கூடிய சாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக ஆரம்பத்தில் ஒரு சில தடை தாமதம், பிற்பகுதியில் ஒரு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடமும் உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் அரண் அமையாத நண்பர்கள் கூட்டாளி அனைத்து துறைகளிலும் நல்ல மாற்றத்தை இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே நவகிரக நாயர்கள் வாரி வழங்குகின்ற மாதம் என்பது சிம்மராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. நேர்களை நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.